ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லாரையும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய வைக்கிற அவர் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டு தான் இருக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த இடத்துல நம்ம பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்கு தத்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் இங்கே இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போதே என் ஜனம் அப்படின்னு இங்கே ஒரு அடையாளம் இடுகிறார். என் ஜனனா யாரு? வேற எதையுமே நம்பாதவங்க, வேற எதையுமே பின்பற்றாதவங்க, தேவனை மட்டுமே நம்பி இருக்கிறவர்கள். இன்னைக்கு உங்க வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைகளை பார்த்து இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லா பிள்ளைகளையும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க, அப்போ இது யாரு அப்படின்னு கேட்குறாங்கல்ல, இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த பிள்ளை அவங்களுக்கு முழுமையான சொந்தம். அந்த பிள்ளையை அடிக்கவும் அவங்களால முடியும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்யவும் முடியும். யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பிள்ளையை நேசிக்கவோ முத்தம் கொடுக்கவோ அவசியம் இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க அது யாருடைய பிள்ளை? நம்முடைய பிள்ளை. அதே மாதிரி தான் ஆண்டவர் இங்கே ஒரு அடையாளமிட்டு சொல்லி, அது என் ஜனம். அல்லேலூயா. உங்களை பார்த்து தான் சொல்றது, இது ஏன் பிள்ளை, இது ஏன் ஜாஸ்மின், இது ஏன் ரெபேக்கா சிஸ்டர் அப்படின்னு ஆண்டவர் உங்களை உரிமையாக்கி கொண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இது போறவனுக்கும் வாரவனுக்கும் வேளாங்கண்ணியில் இருக்கிறவனுக்கும் திருச்செந்தூர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கிடைக்காது. இது யாருக்கு கிடைக்குன்னா, தேவனுக்குள்ள இருக்கிறவங்க, தேவனை நம்பி இருக்கிறவர்கள், தேவனை மட்டுமே சார்ந்திருக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு ஏஞ்சல் சாப்பாட்டுக்காக ஏதாவது ஒரு வீட்டுக்கு போவாளா, இல்லை எங்கள் வீட்டில் இருப்பாளா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். மத்தியானம் இன்னைக்கு மத்தியானம் சண்டே மத்தியானம் 1 மணிக்கு ஏஞ்சல் தட்டை எடுத்துக்கிட்டு 4 வீட்டுக்கு போவாளா, இல்லை எங்கள் வீட்டில் இருப்பாளா? அப்போது அவ என்னை மட்டுமே நம்பி கொண்டிருக்கிறாள். இது எனக்கும் தெரியும். நேற்றைக்கே பேசினேன், ஐயா இடையில எங்கேயோ காணாமல் போயிட்டார், இப்போ வராரு, சோத்திரம் வாங்க சோத்திரையா. இப்போது அவளை நான் மட்டும்தான் என்ன செய்கிறேன், அவளுக்காக நேற்றைக்கே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று ஏஞ்சலில் சொன்னேன், எப்பா நாளைக்கு நம்ம முட்டை குழம்பு வச்சு சாப்பிடுவோமா? ஏஞ்சல், முட்டை குழம்பா? உண்மையிலே நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். முட்டை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு கறியாவது போட மாட்டிங்களாப்பா அப்படின்னு என்கிட்ட அவள் கேட்டுட்டு இருந்தா. ஏன்னா வாரம் கறி எடுத்துருவோம். இன்றைக்கி நான் சொன்னேன், எப்போ நமக்கு அங்கே இருக்குது, இந்த வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அவள் அதை புரிஞ்சுக்கிட்டு, அப்போது என்ன அர்த்தம்னா, நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுங்கிறத நேற்றைக்கே நானும் எஃப்சியும் புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அவளும் என்ன வேணுங்கிறத உரிமையோடு கேட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே இருக்குது பாருங்க. இதுதான் தேவனோடு நீங்கள் வைக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகவே மாறிவிடுகிறீர்கள். அல்லேலூயா.